நன்றியாகவும் குழந்தைகள் கார்த்திகா, சுந்தர், முத்துலட்சுமி, ஆதிராஜ் ஆகியோரின் குடும்ப நலன்களுக்காகவும் கார்த்திகாவுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெற வேண்டியும் கல்லைக்குறிச்சி எல்ஏ ஜோசப் அவர்களின் மூத்த மகன் லாசரின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாறுதலடையவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்மை இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்குடும்பத்தாரின் கருத்துக்கள் நிறைவேற நமது கருத்துக்களுடன் இத்திருப்பலியில் நிறைவேற்றி தர வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், இறைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றார், இறைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வழங்கிடவே, இறை வார்த்தை வழங்கிடவே இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், இணைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்டு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்டு மண்ணில் உயர எழுவீர் வருவீர் இயேசு வடிவிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றார், இறைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான நாளிலே நம் மத்தியிலே திருத்தொண்டராக பணியாற்றிய அருள் தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள் இன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம் மத்தியிலே தன்னுடைய திருத்தலத்தின் முதல் திருப்பலியை நிறைவேற்றி மகிழ்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாக அருள் தந்தை ஜோமிக்ஸ் அவர்களை நான் வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே பவுலடிகளார் கல்லறிந்து துன்புறுத்தப்படுகிறார். அவர் கல்லறியப்பட்டாலும் கூட, துன்புறுத்தப்பட்டாலும் கூட ஆண்டவருடைய நற்செய்தியை மிக மகிழ்ச்சியோடு அதை அறிவிக்கிறார். ஆண்டவருடைய மகிழ்ச்சி, ஆண்டவருடைய நற்செய்தி தரக்கூடிய மகிழ்ச்சி இந்த உலகிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் அது எதிர்கொள்வதற்கு நமக்கு பலத்தை தருகிறது. ஆண்டவருடைய நற்செய்தி இந்த உலகிலே நாம் படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நாம் எதிர்கொள்கிற பொழுது அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை நமக்கு தருகிறது. ஆண்டவருடைய நற்செய்திக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நமக்கு தவிடுபடியாகிறது என்பதை தூய பவுலுடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகிலே எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நம்மிடமிருந்து நீக்க நாம் ஒவ்வொருவரும் புதிய பலத்தோடு தூய பவுலடியாரை போல ஆண்டவருக்காய் வாழ தூய பலியை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தூய மரணங்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை நல்வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோ போற்றுகின்றோ பாடுகின்றோ இறைவனே. வாழ்த்துகின்றோ வணங்குகின்றோ வழிபடுகின்றோ தேவனே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு கொடையாக நீர் வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அலகு 14. இறை திரு உயிருள்ள பரிசுத்த வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அலகு 14. இறை திரு உயிருள்ள பரிசுத்த வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அந்நாட்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தி அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அந்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள் தங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, மயங்கி
நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றார். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றார். தூரச் சென்றால் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயக்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயக்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார், விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய், உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன்.
தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி. மாற்றி உமக்கு. யோவான் எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பிரிவு 14 இறை வார்த்தைகள் 27 தொடக்கம் 31 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என் மேல் அதிகாரமில்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரது இறை அருளில் எந்நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர்த்த ஆண்டவரிலும் நம் திருத்தலத்தின் பாதுகாவலர், நம் குடும்பங்களின் பாதுகாவலர், நம் தனிப்பட்ட வாழ்வின் பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கும் கோடி அற்புதர் பதுவா நகர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை தேடி வருகிறோம். தேடி வருவதற்கு பலவித காரணங்கள் இருந்த போதிலும் கூட, அதிலும் சிறப்பாக நமது குடும்பம் நல்ல முறையில் வாழ வேண்டும், நாம் செய்கின்ற பணிகள் நல்ல முறையில் அமைய வேண்டும், நாம் செல்லக்கூடிய பயணங்கள் சிறப்பாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நமது வாழ்விற்கு நிறைவான உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையோடும் நம்பிக்கை நிறைந்த எண்ணத்தோடும் தான் நாம் இந்த திருத்தலத்திற்கு வருகை தருகின்றோம். நம்புங்கள், செபியுங்கள், நல்லது நடக்கும் என்கின்ற விருது வாக்கோடு நமது திருத்தலத்தின் பாதுகாவலரின் அருளும் ஆசீரும் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில், நாம் செல்லக்கூடிய பயணங்களில், நாம் சந்திக்கின்ற மனிதரிடத்தில் ஒலித்து கொண்டு இருக்கிறது. காரணம், நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றேன், நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எல்லாமே நல்லதாக அமையும், நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு மாபெரும் உன்னத நிலையாக பார்க்கப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உங்களுக்காக இறைவனில் செய்கின்றோம். நம் கத்தோலிக்க திரு அவையை பார்க்கின்ற போது ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு சிறப்பு நாளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு என்று செவ்வாய்க்கிழமை கொடுக்கப்படுகிறது. அதிலும் சிறப்பாக 13 நாட்கள் புனித அந்தோணியாருக்கு
கொடுக்கப்பட்டு விழா எடுத்து சிறப்பிக்கவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பலவிதமான காரணங்கள் இருந்த போதிலும் கூட மிகச் சிறப்பான காரணமாக விளங்குவது அவர் 13 புதுமைகளை செய்த ஒரு மாபெரும் புதுமை வள்ளலாக, புனிதராக அவர் இருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த நிலையில் நாம் எண்ணி பார்க்கின்ற போது இன்று வாசிக்கப்பட்ட திருவழிபாட்டினுடைய வாசங்கள் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம் குடும்பங்களில் இறை அமைதியும் மகிழ்வான வாழ்வும் நமக்கு இருக்க வேண்டும். குடும்பம் கடவுள் கொடுத்த மாபெரும் ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம் கடவுள் கொடுத்த மாபெரும் அருள் கொடையாக பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தை ஆண்டவரே உருவாக்குகிறார், ஆண்டவரே வழிநடத்துகிறார். திருத்தந்தை 6ஆம் பவுல் குறிப்பிட்டு காட்டுகிறார், குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று சொல்கிறார். கூடி வாழும் குடும்பம் கோடி கோடியாய் நன்மைகளை பெறக்கூடிய ஒன்றாகவே அது பார்க்கப்படுகிறது. ஆக குடும்பம்தான் ஒரு சமூகத்தை, ஒரு புதிய வாழ்வை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய இந்த அறிவியலும் தகவல் தொழில்நுட்பம் இருக்கின்ற காலகட்டத்தில் நமது குடும்பங்கள் இன்றைய கால சமூகத்தில், இன்றைய கால ஆன்மீக பயணத்தில் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உலகம் காட்டக்கூடிய பொருளாசை, சமூகம் காட்டக்கூடிய மாய கவர்ச்சிகள், இவற்றை நோக்கி நம்முடைய குடும்பங்கள் இன்று இருக்கிறதா, அல்லது அந்த குடும்பத்தை உருவாக்கிய, குடும்பத்தை நமக்கு செல்வ செழிப்பாக அருள் நிறைந்ததாக கொடுத்த அந்த ஆண்டவரை நோக்கிய வண்ணமாக நமது ஆன்மா, நமது உள்ளம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, குடும்பத்தில் இருந்துதான் நமக்கு அமைதியான வாழ்வு, அன்பான உறவுகள், பாசம் நிறைந்த நிகழ்வுகள், மன்னிப்பினுடைய மகத்துவங்கள், இப்படி பலவிதமான பண்புகள் கொடுக்கப்படுகின்றன. பலவிதமான பண்புகள் அங்கு கையாளப்படுகின்றன. ஆனால் சில நேரங்களில் இந்த அன்பையும் பாசத்தையும் மன்னிப்பையும் அமைதியையும் மறந்து ஏனோதானோ என்று நம்முடைய குடும்ப வாழ்வு சென்று கொண்டிருக்கிறது. அப்படி செல்வதற்கு எவையெல்லாம் நமக்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னால், நம்மிடம் இருக்கின்ற வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்ச்சி, உலகத்தினுடைய மாபெரும் கவர்ச்சிகள், ஆடம்பரத்தினுடைய நிகழ்வுகள், பணத்தாசை, இப்படி சொல்லி பலவிதமான காரணங்களை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் இவற்றையெல்லாம் நாம் தகர்த்தெறிந்து ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இறை அமைதியிலும் மகிழ்வான வாழ்விலும் நமது குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம் என்று சொன்னால் தனிப்பட்ட பலவிதமான ஜெப விண்ணப்பங்கள் இருந்தாலும் கூட முதல் படியாக நாம் எண்ணி பார்ப்பது, எனது குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், எனது குடும்பம் நம்பிக்கையிலும் அமைதியிலும் மகிழ்வான வாழ்விலும் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் நம்முடைய உள்ளத்தில் ஒரு உன்னத ஜெபமாகவே அது பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கின்ற போது கடவுள் தருகின்ற அருளில், கடவுள் தரக்கூடிய இரக்கத்தில், கடவுள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலில் நமது குடும்பங்கள் இறை அன்பினாலும் இறை ஜெபத்தினாலும் அவர் காட்டக்கூடிய இறை அமைதியினாலும் கட்டி எழுப்பப்படக்கூடிய ஒன்றாக அது இருக்க வேண்டும். இந்த நிலையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன் தரக்கூடிய அமைதி கடவுள் தரக்கூடிய மாபெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. இன்று வாசிக்கப்பட்ட யோவான் நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது அங்கு 27வது இறைவார்த்தையில் இயேசு குறிப்பிட்டு காட்டுகிறார், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, அமைதியை தேடி நாம் பலவிதமான இடங்களுக்கு செல்கின்றோம். இயற்கை இருக்கின்ற இடங்களுக்கு செல்கின்றோம், ஏன் பலவிதமான பூங்காக்களுக்கு செல்கின்றோம். இன்னும் இந்த அமைதியை தேடி மனநலம் உள்ள ஆலோசகரை சந்திக்கின்றோம். இப்படி பல நிலைகளில் இந்த அமைதியை நாம் தேடி செல்கிறோம். ஆனால் அந்த அமைதியை நாம் கண்டடைவது நம் குடும்பத்தில்தான். அந்த அமைதி நிலையான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. கடவுள் தருகின்ற அமைதி நிலையான ஒன்றாக, கடவுள் தருகின்ற அமைதி பிறருக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எல்லாவற்றிற்கு மேலாக அந்த கடவுள் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரிடத்தில்
ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவே அது பார்க்கப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நமது குடும்பத்தில்தான் நிலையான அமைதி இருக்கின்றது. நிலையான அமைதியை அந்த கடவுளே குடும்பங்கள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். இருந்தாலும் நாம் குடும்பத்தின் வழியாக பல பிரச்சனைகளை உருவாக்குகிறோம். சிறு சிறு தவறுகளுக்காக பிறர் மீது குற்றம் சுமத்தி அங்கு அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்குகிறோம். கணவன் மனைவிக்கு இடையே வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகள், மருமகளுக்கும் மாமியாருக்கும் இடையே வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகள், இவைதான் நம் குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் குடும்பத்தை உருவாக்கிய கடவுள் நிறைவான நிலையான அமைதியை தருகின்றவராக அவர் இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற அமைதியை நம் குடும்பங்களாகிய நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, கடவுள் தரக்கூடிய அமைதி நிலையான அமைதியாக, கடவுள் தரக்கூடிய அமைதி மாபெரும் வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், ஒருவர் மற்றவரிடத்தில் அமைதியான ஒரு சூழலை கொண்டு வருகின்றவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளால் நம்முடைய குடும்பம் சிதறடிக்கப்படாமல் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு அதன் வழியாக நாம் அமைதியை கொடுக்கின்ற போது நமது குடும்பம் திரு குடும்பத்தை போல செழிப்போடும் மன நிறைவோடும் வாழக்கூடிய குடும்பமாக நமது குடும்பம் மாறும். இரண்டாவது பண்பாக நாம் பார்ப்பது, குடும்பத்தில் அன்பும் மன்னிப்பும் இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அன்பை பற்றி மன்னிப்பை பற்றி விவிலியம் பல தகவல்களை நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. பல கதை மாந்தர்கள் வழியாக, இறைவாக்கினர்கள் வழியாக, திருத்துதர்கள் வழியாக அன்பும் மன்னிப்பும் நமக்கு இறை வார்த்தை போதனையில் கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படக்கூடிய மன்னிப்பையும் அன்பையும் வாசிக்கக்கூடிய நமது உள்ளங்கள் அதை கடைபிடிக்கின்றோமா, அல்லது அந்த இறை வார்த்தைக்கு ஏற்றார் போல நமது வாழ்வு இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடல் அதிகாரம் 13 திருத்துதர் பவுல் அன்பை பற்றி பலவிதமான பண்புகளை சொல்லிக் கொண்டே போகிறார். அன்பு பொறுமையுள்ளது, அன்பு பிறரை சகித்து கொள்கின்ற தன்மை கொண்டது, பிறரை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, இப்படி பல பண்புகளை திருத்துதர் பவுல் அன்பினுடைய ஒரு அடித்தளமாக கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் மிக தெளிவாக எடுத்து குறிப்பிட்டு காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, அவர் சொல்லக்கூடிய அன்பு நமது குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொள்ள வேண்டும். புதிதாக திருமணம் முடிக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பை நீங்கள் பிரதானமாக கடைபிடிக்க வேண்டும். திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியை திருமணத்தோடு நிறுத்தி விடாமல் அதை உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கின்ற போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அது உண்மையான வாக்குறுதியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். எனவே அன்பிற்கினியவர்களே, அன்பை நீங்கள் தலை சிறந்த ஒரு பொக்கிஷமாக உங்கள் குடும்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த பண்பில் மன்னிப்பு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி சென்றவராக, பாவம் செய்தவர்களை மன்னித்தவராக இருக்கிறார். அந்த கிறிஸ்துவினுடைய விழுமியத்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நாம் மீட்பினுடைய பானமாக பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம், கிறிஸ்து எனது உள்ளத்தில் வந்திருக்கிறார், எனவே யாரையெல்லாம் நான் துன்புறுத்தி இருக்கின்றோம் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு தன்னை துன்புறுத்தியவர்களையும் அன்பு செய்தார், அவர்களுக்காக ஆசி கூறினார். எனவே அன்பிற்கினியவர்களே, நமது குடும்பத்தில் நமக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், நம்மை துன்புறுத்துகின்றவர்கள், நமக்கு எதிராக வசைபாடுகின்றவர்கள், அவர்களை கண்டு நாம் அவர்களுக்கு கிறிஸ்துவின் மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போதுதான் நமது குடும்பம் தலை சிறந்த அன்பின் குடும்பமாக, மன்னிப்பினுடைய மகத்துவத்தை கொடுக்கக்கூடிய குடும்பமாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிறரை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சமூகம் சொல்லக்கூடிய ஒரு செயலாக, ஒரு சிந்தனையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள். கிறிஸ்து பாவியை மன்னித்தார், பாவங்களை மன்னித்தார், அனைவரையும் அன்பு செய்தார். நாமும் அந்த கிறிஸ்துவில் வேரூன்றி
கிறிஸ்துவை போல பிறருக்கு அன்பையும் மன்னிப்பையும் கொடுத்து நமது குடும்பமும் அந்த அன்பிலும் மன்னிப்பிலும் வளரக்கூடிய குடும்பங்களாக ஒவ்வொரு நாளும் வளர்த்தெடுக்க நாம் பாடுபட வேண்டும். மூன்றாவதாக, இறை வேண்டலில் நிலைத்திருக்கின்ற குடும்பமாக நமது குடும்பங்கள் இருக்க வேண்டும். ஜெபம்தான் நம்முடைய குடும்பத்தினுடைய ஒரு அடித்தளமாக ஆணிவேராக இருக்கின்றது. திருத்துதர் பவுல் சொல்லுவார், எப்பொழுதும் இறை வேண்டல் நிலைத்திருங்கள், இடைவிடாது அந்த ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுவார். எனவே அன்பிற்கினியவர்களே, சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வேளை ஜெபித்தார். தந்தையோடு இணைந்து ஜெபித்தார். தான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபத்தை தன்னை பின்பற்றக்கூடிய சீடர்களுக்கு மாபெரும் உன்னத ஜெபத்தை கற்றுக் கொடுத்து, என்னை போல நீங்களும் பிறருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள், ஜெபத்தினுடைய வல்லமையை பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு ஜெபத்தினுடைய வலிமையை சீடர்களுக்கும் தன்னை பின்பற்றி வரக்கூடிய மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். ஆக நமது குடும்பங்களில் ஜெபம் நிறைந்த வாழ்வு இருக்க வேண்டும். கூடி வாழ்ந்து ஜெபிக்கின்ற குடும்பம் கோடியான் நன்மைகளை பெறும் என்கிறது நமது இறை இயல்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, யாரெல்லாம் குடும்பத்தில் ஒன்று கூடி குடும்ப ஜெபம் செய்கிறார்களோ அவர்களது குடும்பம் திருக்குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக மாறும். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் குடும்பமாக ஆலயத்திற்கு வருகின்றோம், குடும்பமாக பல்வேறு திருத்தலங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்கின்றோம். ஆனால் எப்போதாவது ஒரு முறை குடும்பமாக இணைந்து ஜெபித்திருக்கிறோமா? குடும்பமாக இணைந்து நம் தேவைக்காக மட்டுமல்லாமல் பிறருடைய தேவைக்காகவும் நாம் ஜெபித்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பாஸ்கா காலத்தில் பயணிக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு உன்னத அடையாளமாக அடித்தளமாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், அவர் உயிர் தெழுந்தார். அதுதான் நமது மாபெரும் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே கிறிஸ்து உயிர் தளவில் என்று சொன்னால் நமது கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ நம்பிக்கை வளர்ந்திருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. ஆனால் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், நம்பிக்கையை கொடுத்தார். அப்படி இருப்பதற்கு காரணம் அவர் தந்தை கடவுளோடு இணைந்திருந்த ஒரு உன்னத ஜெபமாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் பாதுகாவலர் கோடி அற்புதரை நாம் தேடி வந்திருக்கின்றோம். கோடி அற்புதர் பல புதுமைகளை செய்வதற்கு அவருக்கு அடித்தளமாக அமைந்தது அவர் இயேசுவிடத்தில் கொண்டுள்ள ஒரு உன்னத ஜெபமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜெபத்தினுடைய வலிமைதான் அவரை பல புதுமைகளை செய்வதற்கு ஒரு காரணமாக இருப்பதற்கு உந்து சக்தியாக இருந்துள்ளது. எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது குடும்பம் அன்பிலும் ஜெபத்திலும் மன்னிப்பதிலும் சிறப்பாக இறைவனின் அமைதியை நாம் பெற்றுக்கொள்வதிலும் வளர வேண்டும் என்று சொன்னால் நமது குடும்பங்கள் இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் பிறரை மன்னிப்பதிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படி நிலைத்திருப்பதற்கு நமது ஆன்மா ஆண்டவரை நோக்கிய வண்ணமாக, நமது உள்ளம் ஆண்டவரை நோக்கிய பக்கமாக இருக்க வேண்டும். உலகம் காட்டக்கூடிய மாய கவர்ச்சிகளோ, உலகம் சொல்லக்கூடிய பலவிதமான சொற்களோ செயல்களோ மட்டுமல்லாமல் நமது உள்ளம் ஆண்டவரை நோக்கி இருக்கின்ற போது நமது குடும்பம் எல்லா விதமான நற்பண்புகளிலும் வளரும் என்ற நம்பிக்கையோடு இந்த பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் பாதுகாவலர் புனிதர் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை நம் அனைவருக்கு தருவாராக. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கின் என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கின் என்னை, பணமில்லாத மலர்
ஆத்மா தந்தை என்னுடல் உன்னுடல் ஆகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வோடு தந்தேனே என்னை கனிவோடு ஏமாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவரே நம் இறைவன் தூயவரே, உலகில் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின் ஆண்டவரே. வானகமும் வையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசனா ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் பெரிய தகுந்தவர்கள் என நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாய் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நீர் கனிவுடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர், திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செபிக்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் கனிவுடன் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமுன்னால் முழந்தாள் படியிட்டு செபிக்கும் திரு சமூகமாய் இணைந்திருக்கும் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நாளிலே உம்முடைய பாதத்தில் ஏற்படுத்தி செபிக்கிறோம். உமது பிள்ளைகளை இந்த ஆசீர்வாதமான பலிக்கு நீர் அழைத்து வந்திருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவர் உமது பிள்ளைகள் விரும்பி தேடுகிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உமது பிள்ளைகளை தந்து வழி நடத்துவீராக. உமது பிள்ளைகளின் நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவரை சுகப்படுத்துவீராக. திருமண காரியத்தை எதிர்பார்த்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்களை தாருங்க. குழந்தை நலனுக்காய் எதிர்பார்த்து கொண்டு கூட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உமது பிள்ளைகளை பழகி பெருகிருக்க செய்யுங்க. தீய பழக்கங்களிலிருந்து தங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காய் முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு செபிக்கக்கூடிய எல்லா தாய்மார்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியுங்க. உமது பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து வழி நடத்துங்க. எங்கள் அனைவரையும் ஆண்டவரை அன்பின் நிறைவினை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உயிர் பெற்றெழுவோம் என்று எதிர்நோக்கோடு இறந்து போன எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் ஆண்டவரே இரக்கமாய். கடவுளின் கண்ணை தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான தூய் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்குவந்தவராய் வாழ்ந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலை பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறிக்கை எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறிக்கை எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி தரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்புக்குரியவர்களே, தங்களை முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து ஏலிசை நாதன் எழுவார் இறை அருளை என்னில் பொழிவார் பல வரங்கள் தந்து எம்மை காப்பார் வழிகாட்ட எழுந்து வருவார் ஏலிசை நாதன் எழுவார். வழியும் ஒளியும் நீ எனக்கு பிடியில் காட்டும் ஒளி விளக்கு வழியும் ஒளியும் நீ எனக்கு பிடியில் காட்டும் ஒளி விளக்கு மனித வாழும் தெய்வம் மனித வாழும் தெய்வம் என்னில் புனித வளர்க்கும் நல் இதயம் பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து ஏலிசை நாதன் எழுவார் இறை அருளை என்னில் பொழிவார் பல வரங்கள் தந்து எம்மை காப்பார் வழிகாட்ட எழுந்து வருவார் ஏலிசை நாதன் எழுவார். வாழும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் அருமருந்து உறவை வளர்க்கும் இருந்து உறவை வளர்க்கும் இருந்து என்னில் நிறைவை அளிக்கும் அருள் அமது பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழும் உன்னில் இணைந்து ஏலிசை நாதன் எழுவார் இறை அருளை என்னில் பொழிவாய் பல வரங்கள் தந்து எம்மை காப்பாய் வழிகாட்டு எழுந்து வருவார் ஏலிசை நாதன் எழுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே இறை அருளையும் இறை ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் இந்த ஆசீர்வாதமான வேளையிலே வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய நலன்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாதமான நாளிலே நம் மத்தியிலே இம்மட்டுமாய் திருத்தொண்டராக பணியாற்றி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து நம் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்கூடிய அருள்தந்தை மரிய ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் உரித்தாக்கி கொள்கிறேன். நம்மோடு இணைந்து செபிக்கூடிய அருள் தந்தை ஆரைக்கிராஜ் அடிகளாருக்கும் அருள் சகோதரர் ஆபிரகாமுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்புமிக்கவர்களே, ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமையிலே
எல்லா மாதமும் நம்முடைய ஆலயத்தில் மூலிகை ஜெபமானது நடைபெறுகிறது. இந்த மாதம் மே மாதம் 16ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் மூலிகை ஜெபமானது நடைபெறுகிறது. இந்த மூலிகை ஜெபத்தை சாலக்குடியிலே டிவைன் தியான நிலத்தில் பணி செய்யக்கூடிய சகோதரர் ஜான்சன் அவர்கள் வழி நடத்துகிறார்கள், இறை செய்தி வழங்குகிறார்கள். மூலிகை ஜெபத்தில் கலந்து கொண்டு இறைவர்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கினியவர்களே, நம்முடைய திருத்தலத்தில் திருப்பயணிகள் தங்குவதற்கான இல்லமானது தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நன்கொடைகள் உங்களிடமிருந்து தாராளமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நன்கொடைகள் தந்து இறைவர்களை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்புக்கினியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய திருத்தலத்திலே அசன உணவை வழங்கக்கூடியவர்கள் வெள்ளாளங்குளத்தை சார்ந்த திருமிகு ஜேம்ஸ், வராகபுரம் திருமிகு ராயப்பன் கில்டா. நன்கொடை அசனம் தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறோம். அன்புக்கினியவர்களே, உங்களுடைய வீடுகளில் திருமண நாள், உங்களுடைய பிள்ளைகள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாள், இந்த நாட்களிலே நீங்கள் அசனங்கள் கொடுத்து இறைவர்களையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய திருத்தலத்துக்கு நன்கொடைகள் தந்திருக்கூடிய சகோதர சகோதரியுடைய விவரங்கள் வருமாறு: சத்யநாதன் பாக்கியத்தாய், பிரிட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன், தாமஸ் தம்பு, எம்ஜே, வைராவிகுளம் மரிய ஸ்டாலின், சுமதி, வைராவிகுளம் பாக்கியம், அம்பாசமுத்திரம் இருதய சகாயராஜ், அம்பாசமுத்திரம் ஜெயந்தி, வைராவிகுளம் ஸ்டாலின் ராபர்ட், பெங்களூர் அன்பு எமல்டா, கல்லடைக்குறிச்சி அசுந்தா ஆசிரியை. நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயற்ற உடல் நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயற்றோராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலம் அடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்றும் மகிழ்வோடு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். ஆண்டவர் நம்மோடு. அல்லேலூயா.
அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவராய் பாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழம். தேவராய் பாதம் இதுவல்லவோ. கோவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. கோவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, ஆனந்த மிகுந்த பல கீதங்களை பாடுவோம். தேவராய் பாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாக கொண்டாடிடவே புறப்பட்டு வாரிதோடும். தேவராய் பாதம் இதுவல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல பாட்டமில்லா புஷ்பங்கள் சோடு சோடாய் சேர்ந்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல பாட்டமில்லா புஷ்பங்கள் சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்ந்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோவிலுக்கு சாயரட்ச ஆவலுடன் போவார். தேவதாய் பாதம் இதுவல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழும். தேவதாய் பாதம் இதுவல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூயமிகு நற்கருணைக்கு எல்லா பாலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இறைவனின் அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித பதுவை அந்தோணியாரே, திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.